வெல்கம் டு த விஸ்டம் அகாடமி யூடியூப் சேனல். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ யாராவது பிகினர்ஸ் 2021ல வந்துட்டு நீங்க யூபிஎஸ்சி அட்டெம்ட் கொடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலபஸ் என்னென்ன இருக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ஸ் வந்து மொத்தமா 3 ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரிலிமினரி, செகண்ட் மெயின்ஸ், தேர்ட் இன்டர்வியூ. பிரிலிமினரியில மொத்தம் 2 பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. செகண்ட் பேப்பர் வந்து சிசாட், அதாவது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. மெயின்ஸ்ல மொத்தமா 9 பேப்பர் இருக்கு. அதுல 2 வந்துட்டு குவாலிஃபைங் பேப்பர், அதாவது லாங்குவேஜஸ் இருக்கும். மீதி 7 பேப்பர் வந்துட்டு அதுதான் உங்களுக்கு மெரிட்ல வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. உங்களோட ரேங்க்குக்கு தேவையான 7 பேப்பர் இதுதான் ஃபைனலா இன்டர்வியூ. இப்போ ப்ரிலிம்ஸோட பேப்பர் 1 பத்தி பார்க்கலாம். இது ஃபுல்லாவே ஜெனரல் ஸ்டடீஸ் தான் இருக்கும். அதாவது ஹிஸ்டரி, எக்கனாமி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே தான் இதுல இருக்கும். இது கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். ஓஎம்ஆர்ல வந்துட்டு நீங்க ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மோட் கிடையாது. டியூரேஷன்ன்றது 2 hours. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100 இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் 200. அதாவது ஒரு கரெக்ட் ரெஸ்பான்ஸுக்கு 2 மார்க்ஸ் உங்களுக்கு தருவாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அதாவது ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா 0.33 மார்க் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பேப்பர் 1ல என்னென்ன டீடைல்டா சிலபஸ் இருக்குன்னு பார்ப்போம். கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எழுதுனீங்கன்னா அதுல வந்துட்டு தமிழ்நாட்டுல என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஆப் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஆனா இதுல அப்படி கிடையாது. நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் படிச்சா போதும். தமிழ்நாட்டுல சப்போஸ் கிரேட்டர் இஷ்யூ அது சென்ட்ரல் லெவலுக்கு போயிருந்தா அது படிக்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் வந்துட்டு இஷ்யூஸ் வந்துட்டு சென்ட்ரல் லெவலுக்கு போனா கண்டிப்பா அந்த இஷ்யூஸ் பத்தி படிச்சிருக்கணும். அதை தவிர்த்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பத்தி படிக்கணும். தேர்டு ஜியோகிராஃபில இந்தியன் ஜியோகிராஃபியும் படிக்கணும், வேர்ல்டு ஜியோகிராஃபியும் படிக்கணும். ஃபோர்த்து பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இருக்கும். ஃபிஃப்த் எக்கனாமில உள்ள எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், அதாவது பாவர்ட்டி, இன்க்ளூஷன், இன்ஃப்ளேஷன் இதை பத்தி படிக்கிறது. கடைசியா என்விரான்மெண்டல் எக்காலஜி, அதாவது என்விரான்மெண்டல் சயின்ஸ் பேப்பர் இவிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த டாபிக்ல கவர் ஆயிடும். அதாவது பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ் இதெல்லாம் பத்திட்டு பேப்பர் 1ல படிப்போம். நெக்ஸ்ட் பிரிலிம்ஸ் பேப்பர் 2 வந்துட்டு சிசாட்னு சொல்லுவாங்க. அதாவது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். மொத்தமா 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் மார்க்ன்றது 200. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்ஸ் தராங்க. இதோட டியூரேஷன் எவ்வளவுனா 2 hours. மோஸ்ட்லி வந்துட்டு மார்னிங் பேப்பர் 1 நடந்துருச்சுன்னா ஆஃப்டர்நூன் வந்து பேப்பர் 2 நடந்துரும். மற்ற இன்னொரு நாள்லாம் நடக்காது. மோஸ்ட்லி பிரிலிம்ஸ் வந்து பேப்பர் 1 நடந்ததுன்னா அன்னைக்கு ஆஃப்டர்நூனே பேப்பர் 2 வச்சிருவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் தான். அதாவது நீங்க 33.3% எடுத்தாவே இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு பாஸ் மார்க். இதுக்கு வந்து எந்த கட் ஆஃபும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே பர்சன்டேஜ் தான். 33.3% எடுத்தா இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. எவ்வளவுனா ஒரு கொஸ்டின் தப்பாயிட்டா 0.83 மார்க் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நீங்க எடுத்த மார்க்ல 0.83 வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இதுல என்னென்ன டாபிக் கவர் ஆகும்னா காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங், ஜெனரல் மென்டல் எபிலிட்டி சம்ஸ் அந்த மாதிரி இருக்கும், பேசிக் நியூமரசி, அதாவது நம்பர்ஸ் அண்ட் தென் ரிலேஷன்ஸ் இது எல்லாமே கிளாஸ் 10th லெவல்ல தான் இருக்கும், ஹையர் லெவல்ல இருக்காது. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதாவது அது சார்ட்ஸ், கிராஃப்ஸ், டேபிள்ஸ் இதெல்லாம் கொடுத்து கேள்வி கேட்பாங்கல்ல. ஒரு 5 கொஸ்டின்ஸ், ஒரு பார் டயக்ராம் போட்டு அதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதுவும் கிளாஸ் 10th லெவல்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். பேப்பர் 2 இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான். 33.3% எல்லாருமே எடுத்துட்டா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதே பேப்பர் 1க்கு உங்களுக்கு பர்டிகுலர் கட் ஆஃப் இருக்கு. அதாவது இந்த மார்க் ரேஞ்ச்ல இருந்தாதான் நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். இதே ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 110 to 120 மார்க்குள்ள இருக்கணும். அதாவது அவுட் ஆஃப் 200 நீங்க பேப்பர் 1ல எடுக்கிற மார்க் 200க்கு 110 to 120க்குள்ள இருந்தா ஜெனரல் கேட்டகரியா இருந்தா மெயின்ஸுக்கு போயிடலாம். இதே ஓபிசியா இருந்தா 90ல இருந்து 105 இருந்தா ஒரு சேஃப் சோன், எஸ்சியா இருந்தா 85 to 95 இருந்தா சேஃப் சோன், எஸ்டியா இருந்தா 80 to 90 இருந்தா சேஃப் சோன், பிடபிள்யூபிடி அதாவது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்க வந்து 40 to 70 இருந்தா மெயின்ஸுக்கு போயிடலாம். இப்ப மெயின்ஸ்ல வந்துட்டு என்னென்ன பேப்பர் இருக்குன்றத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்க்கு தான் டாபிக்கை வந்து கவர் பண்ணி முடிச்சு படிக்கும் போது பிரிலிம்ஸுக்கு கடைசி ஒரு 3
months தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ மெயின்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு? குவாலிஃபையிங் பேப்பர் அண்ட் பேப்பர்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட்னு ரெண்டு டைப் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு. பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பிங்கிறது லாங்குவேஜஸ் இருக்கும் மோஸ்ட்லி. அதாவது நீங்க குவாலிஃபை ஆனா பாஸ் ஆனாவே போதும். நீங்க இதுல பாஸ் ஆனாதான் அடுத்து உங்களோட மெரிட்டோட பேப்பரையே அவங்க திருத்த ஆரம்பிப்பாங்க. மெரிட்டுக்கு மொத்தமா 7 பேப்பர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பேப்பரையும் நான் டீடைல்டா சொல்றேன். குவாலிஃபையிங் பேப்பர் ஏ. குவாலிஃபையிங் பேப்பர் ஏங்கிறது இந்தியன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் கிடையாது, இந்தியன் லாங்குவேஜ். நம்ம அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணையில சொன்ன இந்த லாங்குவேஜஸ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜஸ் வந்து நீங்க எடுத்து கண்டிப்பா எழுதியே ஆகணும். எக்ஸாம்பிள் தமிழ் இருந்ததுன்னா இந்த பேப்பர் ஏல நீங்க ஃபுல்லா தமிழ் எழுதணும். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 300 இருக்கும். பேப்பர் ஏ வந்து மொத்தமா நீங்க 300 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இதுல காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் கிவன் பேசேஜ், ப்ரீசிஸ் ரைட்டிங், யூசேஜ் அண்ட் வெக்கபுலரி, ஷார்ட் எஸ்ஸே, டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், தமிழ்ல இருந்து இங்கிலீஷ், இந்த மாதிரி இந்த பேப்பரோட சிலபஸ் இருக்கு. இது குவாலிஃபையிங் பேப்பர்ன்றதுனால நீங்க 25% எடுத்தாவே இந்த பேப்பரை நீங்க பாஸ் பண்ணிடலாம். அதாவது 300க்கு நீங்க 75 மார்க் எடுத்தாவே இந்த பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்னு அர்த்தம். பேப்பர் பி. பேப்பர் பில வந்துட்டு இங்கிலீஷ் இருக்கும். இதுவும் 300 மார்க்ஸுக்கு தான். இதுல வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் கிவன் பேசேஜ், ப்ரீசிஸ் ரைட்டிங், யூசேஜ் அண்ட் வெக்கபுலரி அண்ட் ஷார்ட் எஸ்ஸேஸ் இருக்கும். இதுலயும் நீங்க 75 மார்க்ஸ் எடுத்தாவே இந்த பேப்பரை நீங்க பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேப்பர்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட். மெரிட்டுக்கு கவுண்ட் பண்ண பேப்பர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தமா 7 பேப்பர்ஸ் இருக்கு. அதுல பேப்பர் 1ங்கிறது ஜென்ரலான எஸ்ஏஸ் தான். டோட்டலா 250 மார்க்ஸ் இருக்கும் and 3 hours இதுக்கு டியூரேஷன். ஜெனரல் எஸ்ஏ உங்களுக்கு மாடல் பேப்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தனி வீடியோல சொல்றேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம். ஓவராலா சொல்லும் போது இதை பேப்பர் 2ன்னு சொல்லுவாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல வர ஃபர்ஸ்ட் பேப்பர்ன்றதுனால இது GS1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் 1. இதுல என்ன டாபிக் கவர் ஆகும்னா இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்டரி, அப்புறம் ஜியோகிராஃபி ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. இதுக்குள்ள என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்றத ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன் பாருங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் 1ல வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னா இந்தியன் கல்ச்சர், அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சரு, ஆர்கிடெக்சரு இதெல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்லும் போது மிடில் ஆஃப் 18th செஞ்சுரி, அதாவது 18th செஞ்சுரி மிடில்ல இருந்து ஆரம்பிச்சு டில் பிரசன்ட் வரைக்கும் நம்ம படிச்சாகணும். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், கன்சாலிடேஷன் அண்ட் ரெகக்னேஷன் வித் கண்ட்ரி, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்துட்டு ஜெனரல் ஸ்டடீஸ் 1ல இருக்கும். GS1லயே ரோல் ஆஃப் விமன், விமென்ஸ் ஆர்கனைசேஷன், பாப்புலேஷன், இதுல பாவர்ட்டி, அதோட டெவலப்மெண்ட் இஷ்யூஸ், சோஷியல் எம்பவர்மெண்ட், வேர்ல்டோட பிசிக்கல் ஜியோகிராஃபி, இந்த மாதிரி GS1ல இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு கவர் ஆகுது. நெக்ஸ்ட் பேப்பர் 3ன்னு சொல்ற ஜெனரல் ஸ்டடீஸ் 2 பேப்பரை பார்ப்போம். டோட்டலா இதுக்கு 250 மார்க்ஸ். என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவாங்கன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இது எல்லாத்தையும் இதுல கவர் பண்ணிருப்பாங்க. இதோட இன்டெப்த் சிலபஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதோட ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங், அது எப்படி வந்துச்சு, எவல்யூஷன், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அமெண்ட்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நெக்ஸ்ட் பவர் செப்பரேஷன் பத்தி சொல்றது, நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீமை வந்து அதர் கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், ஸ்டாட்டுவரி, ரெகுலேட்டரி அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ், இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து புதுசா ஏதாவது பாலிசிஸ் கொண்டு வருது, இன்டர்வென்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டார்ஸ், நெக்ஸ்ட் NGOs, நெக்ஸ்ட் SHG, இந்த மாதிரி எல்லாம் இந்த டாபிக்ல வந்து கவர் ஆகிடும். இருக்க 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர்லயே ஜெனரல் ஸ்டடீஸ் 2ஓட தான் சிலபஸ் வந்து ரொம்ப வேஸ்டா இருக்கும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் 2க்கு வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸோட 3rd பேப்பர் GS3. ஓவராலா வந்துட்டு பேப்பர் 4ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 250 மார்க்ஸ். இதுல என்ன கவர் ஆகும்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமி இதுல கவர் ஆகும். பயோடைவர்சிட்டி, அதாவது என்விரான்மெண்டல் சயின்ஸ், நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது ஒரு டாபிக். இது எல்லாத்தையும் வந்துட்டு பேப்பர் 4ல வந்து கவர் பண்ணுவாங்க. இதோட இன்டெப்த் சிலபஸ் இந்தியன் எக்கனாமி ரிலேட்டடா உள்ள இஷ்யூஸ், பிளானிங் கமிஷன்ஸ், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், growth டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் பத்தி படிக்கிறது, இதெல்லாம் கவர் ஆகும். கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் ரொம்ப முக்கியம். பட்ஜெட்டிங், நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் பத்தி படிக்கிறது, மேஜர் கிராப்ஸ், கிராப்பிங் பேட்டர்ன்ஸ், நெக்ஸ்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ், அதாவது இந்த மானியங்கள் பத்தி பிரச்சனைகள், நெக்ஸ்ட் ஃபுட் ப்ராசஸிங், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ்,
நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து அதுல என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அது என்ன அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஏதாவது ராக்கெட் லான்ச் பண்ண சேட்டிலைட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அதுல என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி ஜெனரல் ஸ்டடீஸ் 3rd பேப்பர்ல பார்ப்போம். இப்போ 4th பேப்பர் பார்ப்போம். இது பேப்பர் 4, அதாவது ஜெனரல் ஸ்டடீஸோட பேப்பர் 3. டோட்டலா வந்துட்டு 250 மார்க்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க. இது வந்து எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் தான் கவர் பண்ணுவாங்க. ஆப்டிடியூட்னா மேக்ஸ்ல உள்ள ஆப்டிடியூட் கிடையாது. இந்த பேப்பர்ல வந்துட்டு மோஸ்ட்லி क्वेश्चंस எப்படி இருக்கும்னா டிசிஷன் மேக்கிங், நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல எப்படி டிசிஷனை வந்து எடுப்பீங்க அப்படிங்கிற ரிலேட்டடா தான் இந்த क्वेश्चंस இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்து சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி ஆன்சர்ஸ் தான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களோட ஓன் ரைட்டிங்ஸ் தான் இருக்கும். இதுக்கு பர்டிகுலர் புக்ஸ் இருக்கு, இருந்தாலும் இது எந்த அளவுக்கு நீங்க திறமையா வந்துட்டு டிசிஷன் எடுக்கிறீங்கன்ற டெஸ்ட் பண்றதுக்காக இந்த பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமானது வந்து கேஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன்ஸை முன்னாடி இருந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அதை பத்தி படிக்கிறது தான் கேஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள எக்ஸாம்பிள் சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோல காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பேப்பர் 6 and 7 ஆப்ஷனல் சப்ஜெக்ட். உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அந்த பாடத்தை வந்து எடுக்கிறது தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஒரே டாபிக் தான், ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், அதை வந்து நீங்க 2 பேப்பரா எழுதுறீங்க. எக்ஸாம்பிள் இப்ப தமிழ் எழுதுறீங்கன்னா தமிழ் 1 தமிழ் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரே டாபிக்கை 2 பேப்பரா பிரிச்சு எழுதுவீங்க. இதுக்கு 250 மார்க்ஸ், இதுக்கு 250 மார்க்ஸ், டோட்டலா 500 மார்க்ஸ். ரொம்ப ரொம்ப உங்களோட ஸ்கோரை வந்து அதிகப்படுத்தி விடுறது வந்துட்டு இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் ஆப்ஷனலோட சிலபஸ் வந்து எப்படி இருக்கும்னா டிகிரி லெவல்ல இருக்கும். அதாவது பேச்சுலர் டிகிரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும், மாஸ்டர் டிகிரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லெவல் கம்மியா தான் இருக்கும். இதுல இன்ஜினியரிங், மெடிக்கல் சயின்ஸ், லா இந்த மாதிரி எக்ஸெட்ரா இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் ஆப்ஷனல்ல இருக்கும். என்னென்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்றேன். இதுல அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் என்னன்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், ஆந்த்ரோபாலஜி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி 26 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ மேத்தமேட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ்லேயே பேப்பர் 6 எழுதுவீங்க, பேப்பர் 7 எழுதுவீங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 பேப்பர் எழுதியாகணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அதை மாத்திட்டாங்க, ஒரே ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 பேப்பர் எழுதுறீங்க. இருக்கிறதுலே கம்மியான சிலபஸ் எதுல இருக்குன்னா ஆந்த்ரோபாலஜிக்கு தான் இருக்கு. அடுத்தபடியா சோசியாலஜி இருக்கு. இல்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னா கண்டிப்பா தாராளமா எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வேணாலும் எடுக்கலாம். சிலபஸ் பார்த்தாச்சு. இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டா மைண்ட்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கிளியரா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களோட டேவை கம்ப்ளீட்டா ஸ்கெடியூல் பண்ணி இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ மார்னிங் வந்துட்டு ஸ்டாட்டிக் பார்ட், அதாவது ஹிஸ்டரி இல்ல பாலிட்டி இல்ல ஜியாகிரபி, எக்கனாமி இதெல்லாம் ஸ்டாட்டிக் பார்ட். இதை முடிக்கணுமா, இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஈவினிங் வந்து டைனமிக் பார்ட், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், யோஜனாஸ், குருக்ஷேத்ராஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இது இப்படி படிக்கணும்ட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். வீக்கெண்ட்ல வந்துட்டு கண்டிப்பா வீக் டேஸ்ல படிச்சதை ரிவைஸ் பண்ணணும். இப்படி வந்து உங்க மைண்டை வந்து நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுல இருந்து எந்த அளவுக்கும் டீவியேட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நீங்க உங்களோட சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டியது உங்களோட சிலபஸ். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல சில பேர் அன்வான்டா நியூஸை படிச்சுட்டு இருப்பாங்க. உங்க சிலபஸுக்கு என்ன ரெலவெண்டா நியூஸ் வந்திருக்கோ அதை மட்டும் படிச்சா போதும், ஈஸியா உங்களோட கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிடலாம். ஒன்ஸ் நீங்க ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா அந்த எக்ஸாம்ல பர்டிகுலர் எக்ஸாம்ல ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸ்டா இருங்க. நெக்ஸ்ட் டார்கெட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. நான் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் சொல்லியிருக்கேன். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. நீங்க இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்றது கஷ்டமா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் மெயின்ஸுக்காக படிக்கணும். அப்பதான் மேக்ஸிமம் சிலபஸை வந்து கவர் பண்ணலாம். எப்போ படிக்கும் போதும் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். தேர்டு, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களோட ஆப்ஷனல் பேப்பரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா ஆப்ஷனல்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் பார்ட். கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இப்போ மேத்தமேட்டிக்ஸ்லாம் இருக்குன்னா அதுல போய் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்க முடியாது, எல்லாம் ப்ராப்ளம்ஸா தான் இருக்கும். ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்க ஆப்ஷனல் சப்ஜெக்டை முடிச்சுட்டா மெயின்ஸ் எக்ஸாம் அப்ப அதை ரிவைஸ் பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ ஆப்ஷனலை சீக்கிரமா முடிச்சிடுங்க. லாஸ்டா ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ். ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு, இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு, அதுல வர எடிட்டோரியல் பார்ட்டை நீங்க படிங்க. படிச்சுட்டு டெய்லி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அது கரெக்டா இருக்கோ தப்பா இருக்கோ உங்களால எவ்வளவு எழுத முடியுதோ அதை எழுதி ஒரு கொஸ்டின், ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெனரல் எஸ்ஏ பேப்பர் 1 சொல்ற ஜெனரல் எஸ்ஏக்கு இந்த எடிட்டோரியல் பார்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஸ்டடி ஃபேஸ். இப்போ எந்த சப்ஜெக்டை எந்த டைம்ல படிக்கணுங்கிறத ஒரு 4 ஃபேஸா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அண்ட் ஃபேஸ் 4. ஃபேஸ் 1ங்கிறது ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் மந்த், ஃபேஸ் 2ங்கிறது டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி மந்த், ஃபேஸ் 3ங்கிறது மார்ச் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு எப்போ பிரிலிமினரி எக்ஸாம் வைக்கிறாங்களோ அது வரைக்கும் ஃபேஸ் 3. ஃபேஸ் 4ங்கிறது பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஃபேஸ் 1ங்கிறது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு மெயின் ப்ரியாரிட்டி தரணும். மெயின்ஸ் எக்ஸாம் போற நேரத்துல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் ஸ்டடிஸ் இதெல்லாம் படிக்க தான் நேரம் இருக்கும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ன்றது அந்த டைம்ல போய் புதுசா படிக்க கூடாது. அந்த டைம்ல வந்து ரிவிஷன் தான் பண்ணணும். மெயின்ஸ் எக்ஸாம் டைம்ல டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஹிந்து நியூஸ் பேப்பர் வருது இல்லைன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ், ரெண்டுத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பேப்பரை வந்துட்டு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணீங்க, அதுல இருக்க எடிட்டோரியலை படிச்சு உங்க ஓன் ரைட்டிங்ல ஒரு ஆன்சர், அதாவது ஒரு எஸ்ஏ மாதிரி இருந்தா உங்க பேப்பர் 1 ஜெனரல் எஸ்ஏக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா எழுத முடியும். இந்த ஃபேஸ்ல நீங்க எடுத்த உடனே ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிக்கணும்னு அவசியம் இல்லை. எடுத்த உடனே என்சிஆர்டி புக்ஸ் படிச்சா போதும். என்சிஆர்டினா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல ஃபாலோ பண்ற சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்டரி, இந்த பாலிட்டி, எக்கனாமி இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த என்சிஆர்டிஸை வந்து இந்த ஃபேஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபேஸ் 2ங்கிறது மெயின் ப்ரியாரிட்டி ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு தரணும். லைக் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த மாதிரி டாபிக்ஸுக்கெல்லாம் இந்த ஃபேஸ் 2ல வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முக்கியமா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து இந்த டயத்துல படிங்க. இதுக்கு முன்னாடி என்சிஆர்டி முடிச்சிருப்பீங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் புக்ஸ், இப்போ லக்ஷ்மிகாந்த், ரமேஷ் சிங், பிபின் சந்திரா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இந்த ஃபேஸ்ல முடிச்சிடுங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. டெய்லி ஒரு 3 hours டெஸ்ட் கொடுங்க. இப்போ ஹிஸ்டரி படிக்கிறீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து ஜிஎஸ் டாபிக்ல ஏதாவது ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க அன்னைக்குள்ள என்ன டாபிக் படிச்சீங்களோ அதை வந்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. இப்போ ஆப்ஷனல் கம்ப்ளீட் பண்ணது அதை ஸ்லோவா ரிவிஷன் கொடுக்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் 1 hour 2 hours அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க எழுதுற எடிட்டோரியல் எஸ்ஏவை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். தினமும் எழுதணும்னு அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 weeksக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க எடிட்டோரியல் ஜெனரல் எஸ்ஏ எழுதுங்க. ஃபேஸ் 3ங்கிறது அதிக இம்பார்ட்டன்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு தான் தரணும். இப்போ மெயின்ஸுக்காக நீங்க ஷார்ட் நோட்ஸ் எப்படியும் எடுத்திருப்பீங்க, அதை வந்து ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்ட்ல நீங்க ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் டெஸ்டாவது எழுதி பார்த்துருங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் நீங்க எழுதுனீங்கன்னாவே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியூஸ் பேப்பர் படிக்கிறத ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு பாஸ்ட் 1 monthக்கு முன்னாடி நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிட்டா போதும். ஃபேஸ் 4 இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உள்ளவங்க தாராளமா ஆப்ஷனல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிவிஷனுக்கு எந்த டாபிக்கை ப்ராப்பரா கவர் பண்ணலையோ அதை ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். ஒன்ஸ் ரிசல்ட் வந்துட்டா நீங்க ஜெனரல் ஸ்டடிஸ் ரிவிஷன் பண்றதுல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். இருக்கிற ஷார்ட் நோட்ஸை அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ டெய்லி வந்துட்டு ஒரு 3 hours டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்ல ஜெனரல் எஸ்ஏஸ் இருக்கணும், ஜெனரல் ஸ்டடிஸ் டாபிக் இருக்கணும் அண்ட் ஆப்ஷனல் டாபிக் இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 hours டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெயின்ஸ் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு சிலபஸ் பத்தியும் எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், என்ன சப்ஜெக்ட்டுக்கு எந்த புக் படிக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு நான் டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல தரேன். கண்டிப்பா மறக்காம பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.